Dear 12th standard students, in this video we are going to learn the exercise 9.4 அதோட introduction part formula என்னன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. பெர்னோலிஸ் ஃபார்முலா எதுக்கு வரும்னா இன்டகிரேஷன் ஆஃப் u dv, அதாவது இன்டகிரேஷன்ல ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளைல இருந்தா நம்ம பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் x into e power x or x sin x into x, then e power x into sin x, like that. இந்த மாதிரி different functions மல்டிப்ளைல இருந்தா நம்ம அதை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது. பட் டிஃபரன்சியேஷன்ல பண்ணலாம். uv க்கு ஃபார்முலா இருக்கு, u dv plus v du ன்னு. பட் இன்டகிரேஷன்ல ஃபார்முலா கிடையாது, அதுக்கு இதுதான் ஃபார்முலா. u dv ஒரு ஃபங்க்ஷன் நம்ம u ன்னு எடுத்துக்கணும், ரிமைனிங் எல்லாமே dv ன்னு எடுத்துக்கணும். ஸோ u வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே போகணும், v வந்து இன்டகிரேட் பண்ணிட்டே போகணும். இன்டகிரேட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். uv minus u dash v1 plus u double dash v2 plus it goes on, இப்படி போயிட்டே இருக்கும். ப்ளஸ் மைனஸ் போயிட்டே இருக்கும். இன் சம் கேஸ் மட்டும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது எந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்ன்றது எடுத்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ரெண்டாவது டெரிவேட்டிவ் 0 ஆகிடும். ஸோ நமக்கு ஃபார்முலா இதோடய முடிஞ்சிடும். பட் ஒரு சில ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே e power x sin x, இதில் ரெண்டுமே வந்து இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எதுவுமே ஸ்டாப் ஆகாது. இட் கண்டினியூ போயிட்டே இருக்கும். திரும்ப e power x எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். sin x நீங்கள் எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் sin cos அப்படி மாறி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் தான் இதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்பொழுது இதை ரெடியூஸ் பண்ணி இந்த சம் முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ வித் திஸ் ஃபார்முலா நம்ம எக்ஸசைஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி இது என்னன்னு பார்த்துங்க. இது வந்து ஐ லேட் எதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஹைரார்கி. இந்த ஹைரார்கி யூஸ் பண்ணி தான் நம்ம u dvயும் கண்டுபிடிக்கணும். இந்த கொடுத்த ஃபங்க்ஷனில் எது u எது dv. ஸோ இந்த ஆர்டர் ஐ அப்படின்றது இன்வர்ஸ். இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், இது எக்ஸ்போனன்ஷியல். ஸோ அல்ஜிப்ரிக் தான் ஃபர்ஸ்ட் வருது, எக்ஸ்போனன்ஷியல் ரெண்டாவது வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அல்ஜிப்ரிக் தான் நம்ம யூன்னு எடுத்துக்கணும், ரிமைனிங் இது எல்லாமே டிவின்னு எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் அதே தான். இங்கே எக்ஸ்ன்றது அல்ஜிப்ரிக், டி அப்படின்றது ட்ரிக்னாமெட்ரிக். இதை டிவியாக எடுக்கணும், இது யூவா அசியூம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை வந்து எப்படி எதை யூ டிவின்னு பிரிக்கிறதுக்குன்றத விட ஹைரார்கி தான். ஐ லேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஐனா இன்வர்ஸ், எல்னா லாகர்தம், ஏனா அல்ஜிப்ரிக், T na trigonometric, E na exponential. That's all. Thank you. We'll move to the exercise.